இது கணவன் மனைவி கதை. இதை போய் வீட்டில் பண்ணிட்டு போறீங்க, விபரீதமாக மாறி போடும். ஒரு மகன் ஒரு அம்மா. இந்த மகன் சம்பாதிச்சின்னு வந்து அவருக்கு மகனுக்கு என்ன வேலைன்னா இந்த இயரிங்கெல்லாம் கான்ட்ராக்ட் எடுக்கிற வேலை. அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அவர் சம்பாதிச்சின்னு வந்து அம்மா கிட்ட கொடுப்பாரு. அம்மா பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்து தருவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செய்துப்பாங்க. சரி, பிள்ளைக்கு வயசாகி போச்சு, ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண உடனே அம்மாவனுடைய பதவியெல்லாம் போயிடுச்சு, மருமவனுடைய பதவி வந்துச்சு. அப்போது பிள்ளைக்கு சோறு இந்த மாவால் செய்ய முடியல, பிள்ளைக்கு என்ன தேவை இந்த மாவால் செய்ய முடியல, எல்லாம் மனைவி செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவர் ஏரி கான்ட்ராக்ட் எடுத்துன்னு இருக்கும்போது செய்யானூர் ஏரின்னு ஒன்று கான்ட்ராக்ட் எடுக்கிறார். அந்த ஏரியில் வேலை நடக்குது, மண் எடுக்குது, அது எடுக்குது, இது எடுக்குது. இந்த மருமவை என்ன பண்ணுற, மாமியார்கிட்ட சோறு கட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. எடுத்துன்னு போய் செய்யானூர் ஏரிக்கார மேலே வேலை செய்கிறாரு, அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் வீட்டுக்காரருக்குன்னு கொடுத்துட்டு வராங்க. இந்த அம்மா போனாக்கா அவர் வேலை விடலை, வேலை நேரம் ஆகலை. இந்த அம்மா எடுத்துன்னு போன டிஃபனை வச்சுட்டு உழுந்து சுற்றி சுற்றி கும்பிடுறாங்க ஏரிக்கரையில் வச்சுட்டு. பிள்ளைக்காரன் அங்கேருந்து பார்க்குறான், என்ன நம்ம அம்மா சாப்பாட்டு டிஃபனை வச்சுட்டு உழுந்து கும்பிட்றாங்களே, என்ன விஷயம் அப்படின்ட்டு நேராக வந்து ஏம்மா இதை உழுந்து கும்பிட்ற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. இல்லைண்ணா, இந்த டிஃபனு இவ்வளோ வாசனையாக இருக்குது, இது மாதிரி சாப்பிட்டு நான் எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு, அந்த வாசனைக்காக உழுந்து கும்பிட்றேன் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. அப்போது புள்ள சொல்கிறான், இல்லைம்மா என் பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் செய்கிறவ இல்லைம்மா, நீ தப்பாக சொல்கிறியம்மா, என் பொண்டாட்டி சகஜமாக எல்லாருக்கும் நல்லா போடுறவில்லாச்சம்மா அப்படின்னா. இப்போ நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேன், ஆனால் நீ நேரடியாக பார்த்தா தான் நம்புவேன். நீ என்ன பண்ணு, நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே தொம்மகுண்டில் போய் பூந்துக்கோ. தொம்மகுண்டு நான் தெரியுமா, நெல் கொட்டுற உரை, கிராமத்தில் நெல் கொட்டி வைப்பாங்க வீட்டுங்களில் உரை, அது பேர் தொம்மகுண்டு. அந்த தொம்மகுண்டு உள்ள பூந்துக்கோ, அப்போ எனக்கு எப்படி சாப்பாடு போடுறாங்கன்னு நீ பார்க்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னான். சரின்னு இந்த எத்தனை போன சாப்பாட்டை அம்மாவையே சாப்பிட சொன்னோம். அம்மா சாப்பிட்டாங்க. அம்மா டிஃபன் எடுத்துன்னு போகிறதுக்குள்ளே புள்ள போய் அந்த கூண்டு உள்ளே பூந்துக்கணும். மருமாவை கேட்குறான், கேள்வி சோறு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டம்மா. கட்டிக்க பாவாடி, நான் ஒரு கேஜி பண்ண பாவாடி எடுத்து கட்டிக்கணும். எடுத்துக்கோ சட்டியை, நான் ஒரு சட்டி ஒன்று எடுத்துணும், ஒரு பாட்டு ஒன்று பாடுன்னா. கஞ்சி ஊற்றணும் மாமியாருக்கு. ஆனால் கஞ்சி ஊற்றணுன்னா சட்டி எடுக்கணும், பாவாடை கட்டணும், ஒரு பாட்டு பாடணும். சும்மா கஞ்சி ஊற்ற மாட்டோம் உனக்கு, ஏன்னா ஏன் புருஷன் சம்பாரித்து போடுறான். அப்போ இந்த கேள்வி பாட்டு பாட்டு செய்யான்னு ஒரு ஏரி மேலே செய்ய மாட்டா சொன்னியே, கேட்டுக்கோ தொம்ம குண்டை, வாத்துக்கோ தொம்ம குண்டைன்றான். அது மாதிரி இன்னைக்கு பொண்டாட்டிங்க கதைங்களும் மருமகள் கதைங்களும் அப்படி ஆகிட்டுக்குது. ஆனால் இது மாதிரி எல்லா மருமகளும் பண்ணுறதில்ல, ஒரு சில மருமகளுங்க பண்ணுறது. பல மாமியாருங்க பாதிக்கப்படுறாங்க. பல மாமியாருங்க பண்ணுற தீமையால் மருமகளுங்க வாழ்க்கையை பாதிக்கப்படுது. இது ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்குது. பெண்ணுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க, பெண்ணுக்கு எதிரி பெண் தான், யாரும் கிடையாது. நேற்று மருமவளை இந்த மாமியார் தான் இன்னைக்கு மருமவளுக்கு மாமியாராக இருக்கிறா, அவள் தான் எதிரியாக இருக்கிறான். ஒரு கல்யாணத்தில் போனால் நம்ம பிள்ளைக்கு நல்ல பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கு நல்ல பொண்ணான்னு பார்க்கறதே இல்லை. கல்யாணத்துக்கு போகிறது முன்னே போட்டோ பார்த்துட்டு எவ்வளோ ஏக்கர் இருக்குது உங்களுக்கு, என்னென்ன வாங்கி தருவாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இப்போ கேட்கும்போது கல்யாணம் பண்ணோடனே பொண்ணு சொல்லிடுறான் முதல் இரவுலையே, இனிமேல் எங்கள் அப்பா அம்மா பேச்சு தான் கேட்கணும், உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்கக்கூடாதுன்றான். பெற்றாங்க, வளர்த்தாங்க, படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க, உனக்கு கல்யாணம் பண்ண எங்கள் அப்பா என்ன பண்ணான்றான். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்கள் செய்து அவங்க வாழ்க்கை கெட்டு போயின்னுக்குது. இதை பெண்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு தாய் வீட்டு, நம்ம வீட்டில் இருந்த ஒரு பெண்ணு இன்னொரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டு மாமியார் நம்ம மருமகள்னு சொன்னோம். மகளுக்கு அடுத்தபடியான மகள் அவோ, நம்ம பொண்ணு வெளியே போச்சு, இன்னொரு பொண்ணு வந்திருக்குது, அவளும் நம்ம பெண்ணு தான் அப்படின்ற நினைவு அந்த மாமியாருக்கு வரணும். அதே நேரத்தில் நம்ம தாய் தகப்பனை விட்டுட்டு வந்துக்கிறோம், நம்ம மாமனார் மாமியார் தான் தாய் தகப்பன்றத அந்த மருமகளுக்கு வரணும். இப்படி வந்தால் எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும். ஆனால் அதை வளர்க்கணும், அதுக்காக நம்ம பேசுகிறோம். இனி வளர்க்குறதும் வளர்க்காதான் அவங்க சௌகரியம். இது மாதிரிலாம் இருக்குது. சொல்லுப்பா, என்ன விஷயம்பா?